ஓகே. ஒரு முக்கியமான கேள்வி. மக்கள வந்து ரொம்ப ஆழமான ஒரு டீப் திங்கிங்கில தள்ளி இருக்கிற ஒரு கன்ஃப்யூஷன் கூட சொல்லலாம். இத வந்துட்டு நானு மகாகுரு அம்மாஸ் துன் ஷுக்கூர் ஹாஷிம் அவரோட வீடியோல இருந்து நான் பார்த்தேன். ஸோ அங்கேருந்து கிடைச்ச அந்த தகவல தான் வந்து உங்ககிட்ட நான் இப்ப அ ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் உள்ள ஒரு டவுட்ஸ் ஆர் கன்ஃப்யூஷன் என்னதுன்னா, இப்ப இருக்கிற காலத்துல, இப்ப இந்த அன்ஸ்டேபிளா இருக்கிற சிச்சுவேஷன் கோல்ட் வாங்கி சேர்க்கறது நல்லதா? இல்ல காசாவே நம்ம வச்சுக்கிறது நல்லதா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு ஒரு கன்ஃப்யூஷன். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் விலைவாசிலாம் ஏறுனா காசு நம்ம யூஸ் பண்ணுறது அதிகமாக தேவைப்படும். அப்போ நம்ம வந்து அந்த காசை கோலா மாற்றி வச்சுட்டோமாக்கா நம்மளுக்கு நாளைக்கு காசு பயன்படுத்தும் போது நம்ம கையில் காசு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அந்த கன்ஃப்யூஷனில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், என்ன விளக்கம் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, காசாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு வந்துட்டு ரெண்டுமே முக்கியம், சரியா? காசாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், ரெண்டுமே முக்கியம். ஆனால் இப்போ காசு பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் என்னது, கோல் அதோட ஃபங்க்ஷன் என்னது, அது வந்து நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். இப்போ காசு வந்துட்டு ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் ஒரு குட்ஸ் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா யூ வில் எக்ஸ்சேஞ்ச் இட் வித் மணி. ஸோ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ரிங்கிட், ஓகே. ரிங்கிட் மலேசியாவை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நீங்கள் பொருள் வாங்குறதுக்கு இப்போ உள்ள காலத்துக்கு. அண்ட் கோல்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஆல்சோ இஸ் யூஸ் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். என்னன்னா கோல்டை வந்து பரவலாக இப்போ பாய்க்கிறது இல்லை. பட் ஸ்டில் அதோட ஃபங்க்ஷன் ஆஸ் அ எக்ஸ்சேஞ்ச் மீடியம் இஸ் ஸ்டில் தேர். நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போனீங்கன்னா திடீர்னு காசு கையில் முடிஞ்சிச்சு, அந்த நாட்டோட காசு முடிஞ்சுன்னா நீங்கள் ஸ்டில் கோல்டை யூஸ் பண்ண முடியும். சில இடத்துல வாங்கிக்குவாங்க, சில இடத்துல வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதை எடுத்து போய்ட்டு காசாக மாற்றி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, ஓகே. ஸோ ஸ்டில் அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீடியம்க்கு யூஸ் தான், ஓகே. ஆனால் இப்போ உள்ள கட்டம், இப்போ லெட்ஸேங்க இந்த வார் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போக ஆரம்பிச்சிருச்சு, நம்மளோட சூழ்நிலை ரொம்ப மோசமாக ஆகிட்டு போச்சுன்னா அர்த்தம் வந்து கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் இந்த காசுக்கு வேல்யூ இருக்குங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கவர்மெண்டே இல்லை அப்படின்னா இந்த காசுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், ஓகே. இதோட காசோட வேல்யூ வந்து கொடுக்குறது யாருன்னா த கவர்மெண்ட், ஓகே. Wang kertas ini sah diperlakukan dengan nilai 50ன்னு சொல்லிட்டு கெபன் ஒரு சைன் வச்சிருக்காரு. ஸோ இந்த காசை தூக்கிட்டு போய் நம்ம யூஎஸில் பாய்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் அந்த கண்ட்ரியோட காசை தான் பாய்ப்பீங்க. ஸோ அப்போ இருக்கும்போது லெட்ஸே ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நிலைமை வந்துருச்சுன்னா இந்த காசுக்கு வேல்யூ இல்லை, ஓகே. இல்லை ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா காசை அளவுக்கு அதிகமாக பிரிண்ட் பண்ணி அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆயிரும். அந்த சமயத்தில் காசோட வேல்யூ இல்லாமல் போயிடும், இல்லை ஜீரோவாக ஆக கூட போக வாய்ப்புகள் இருக்கும். அதாவது வெனிசுவேலாவில் நடந்தது மாதிரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா காசுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அந்த இடத்துல உங்கள் கையில் கோல் இருந்துச்சுன்னா கோலோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வேல்யூ இருக்கிற ஒரு பொருள்னா கோல்டு. இதோட வேல்யூவை வந்து யாருமே நிர்ணயிக்க கிடையாது. மேமாங் கோல்டுக்குன்னு ஒரு வேல்யூ எப்பவுமே இருக்குது. ஸோ இந்த கோல்டை நீங்கள் வந்துட்டு எங்கே வேணாலும் பயன்படுத்த முடியும், காசோட வேல்யூ குறைஞ்சி போகிற சமயத்தில் இல்லை இல்லாமல் போன சமயத்தில். ஸோ எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷனில் கோல்டு உங்களுக்கு கையை கொடுக்கும், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 1975 அளவில் வியட்நாமில் ஒரு பயங்கரமான போர் வந்துச்சு. ஸோ அந்த வியட்நாம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியட்நாம் மக்கள் எல்லாமே வந்துட்டு அங்கேருந்து வெளியாகிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, ஓடி போகிறதுக்கு. பிகாஸ் ரொம்ப பயங்கரமான போர். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட சொத்துக்களை விற்று அதை கோல்டாக மாற்றி அவங்களோட ஓகே சட்டைக்குள்ளே தைச்சிக்கிட்டு போட்டை ஏறி மற்ற ஊருக்கு தப்பிச்சு போனாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் காசு வியட்நாமோட கரன்சி டாங் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த காசை அவங்க எடுத்துகிட்டு போய் எந்த புண்ணியமும் இல்லை, அந்த காசு அவங்களுக்கு அந்த சமயத்தில் ஒரு யூஸே இல்லை, அவங்களுக்கு அது தேவைப்படவும் இல்லை, ஓகே. இட் டசன்ட் ஹெல்ப் தெம். ஸோ அப்போ அவங்களுக்கு பயன்படுத்துறது இந்த கோல்டு அண்ட் சில்வர் தான், ஓகே. கோல்டும் சரி சில்வரும் சரி ரெண்டுக்குமே அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குங்க. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட சொத்து பற்றி எல்லாத்தையும் விற்று அதை கோலாக கான்வெர்ட் பண்ணி சட்டையில் தைச்சிட்டு தான் லாரி போர்டில். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன், எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் சமயத்தில் உங்களுக்கு கோல்டு கை கொடுக்கும். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்டனமான காசை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் கோலாக மாற்றி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, எந்த பயமும் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ எப்போவுமே கோல்டு வந்து அதோட வேல்யூ எப்போவுமே இருக்கும். உங்களுக்கு ஸ்டில் கோல்டு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் தான். மெயினாக நம்ம பார்க்கணுன்னா கோல்டு இஸ் ஆக்சுவலி அன் இன்சூரன்ஸ் டு யோர் மணி.
உங்கள் காசை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு இன்சூரன்ஸ். ஸோ எப்போல்லாம் காசோட வேல்யூ குறையுதோ, ஜீரோவாக போகுதோ, அப்போ நீங்கள் அதை கோல்டு, அப்போ இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கோல்டாக மாற்றி வச்சுருக்கணும். ஸோ அந்த கோல்டோட வேல்யூ எப்போவுமே அளவுக்கு அதிகமான குறையாது. அது வேல்யூ வந்து ஏறக்குறைய அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஓகே, அந்த வேல்யூ வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ உங்கள் காசை நீங்கள் கோல்டாக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா தட் மீன்ஸ் யூ காட் மணி. ஓகே, யூ ஹேவ் மணி. பட் நீங்கள் கோல்டை மாற்றி வைக்கல, காசாகவே வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த காசு வேல்யூ இல்லாமல் போச்சுனாக்கா ஜீரோவாக இருப்பீங்க. ஓகே, ஸோ கோல்டு வாங்கி வைங்க. கோல்டு இஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் யோர் வெல்த். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் திடீர்னு ஏதாவது எக்ஸ்ட்ரீமாக எதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சு ஓடணும்னா நீங்கள் உங்கள் வீடை தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் அந்த வீடோட சமமான வேல்யூவாக இருக்கிற 1 கிலோ கோல்டு இருக்குது தெரியுங்களா, அதை தூக்கிட்டு ஓடலாம். ஆனால் அந்த 6 லட்சம் வெள்ளியோட வீடை வந்து நம்மளால் தூக்கிட்டு ஓட முடியாது. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சேஃப் கோல்ட், கோல்ட் வில் சேஃப் யூ. Success starts small.